ஒரு சாதாரண குளிர்கால இருமல் 2-3 வாரத்துல போயிடணும். ஆனா உங்க இருமல் மாசக்கணக்கா, ஏன் வருஷக்கணக்கா கூடவே இருக்கா? அப்படின்னா இது சாதாரண தொண்டை கரகரப்பு இல்ல. பிரச்சனை உங்க நுரையீரல்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த நுரையீரல் பிரச்சனை தான் நீங்க 2 மாடி படி ஏறும் போதோ இல்ல பேர குழந்தையோட விளையாடும் போதோ உங்களை ரொம்ப சிரமப்பட வைக்குது. ஒருவேளை இது சிஓபிடியோட முதல் அறிகுறியா இருந்தா, உங்க தொடர் இருமலுக்கு காரணம் சிஓபிடி தான்னு உறுதிப்படுத்த 3 முக்கியமான வழிகள் இதோ. நம்பர் 1, உங்க இருமலோட சேர்த்து நெஞ்சுக்குள்ள இருந்து ஒருவித விசில் சத்தம் மாதிரி கேக்குதா? நம்பர் 2, காலையில எழுந்ததும் தொடர்ச்சியா சளியோட இருமல் வருதா? நம்பர் 3, சாதாரண சளி காய்ச்சல் வந்தா கூட அது உடனே நெஞ்சு சளியா மாறி குணமாக அதிக நாள் எடுத்துக்குதா? இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தா இத வெறும் குளிர்கால இருமல்னு நினைச்சு அலட்சியப்படுத்தாதீங்க. பொருணை மருத்துவமனையில ஒரு எளிமையான மூச்சு பரிசோதனை மூலமா உங்க நுரையீரலோட தற்போதைய நிலைய துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். அனுபவம் மிக்க நுரையீரல் சிறப்பு மருத்துவர்கிட்ட நீங்க நேரடியா ஆலோசனையும் எடுத்துக்கலாம். இதோட மேல் பரிசோதனைகளுக்கு தேவைப்படுற எல்லா நவீன வசதிகளும் ஒரே இடத்துல இருக்கிறதால அலைச்சலும் மிச்சம். வீண் சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க நுரையீரலின் உண்மையான கண்டிஷனை தெரிஞ்சுக்க உடனே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க.